ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் மெஹதாப் மன்சூர் ஃப்ரம் மெஹூஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி vlog தான் நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எங்களோட சண்டே vlog, எங்களோட சண்டே எப்படி போச்சு, என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது ஒரு குட்டி vlog-ஆக கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் அதில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வெட்டியாக கழிக்காமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேஹானுக்கு வந்து சண்டே ஸ்கூல் இருந்தது. எஸ், இவங்களோட ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கரடி டே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸோட டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி நிறைய, அண்ட் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஷோகேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கும். ஸோ அதுதான் இவங்க ஸ்கூலில் கரடி டே. அதுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம், பேரண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 hours வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே ரெஹானோட பெர்ஃபார்மன்ஸும் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ வந்துட்டு வீட்டில் தொணன்னு நான் ஸ்டாஃபாக காது கிளிற அளவுக்கு கத்தி பேசிகிட்டே இருப்பான், வீட்டில் வெளியிலையும் சரி. பட் அப்படியே அந்த மைக் கிட்ட போய் நின்னதும் எதுவுமே அவனுக்கு வரல. ஈவன் ஒரு 2 லைன் தான் பேச வேண்டியது இருந்தது, அவனுக்கு எதுவுமே வரல. அப்புறம் அவங்களோட மேம் தான் பக்கத்தில் நின்று சொல்லி கொடுத்தாங்க. வாய்ஸே வெளியில் வரல மைக்கில் பேசும்போது. அந்த அளவுக்கு அவன் ஷையாக அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் டிசைட் பண்ணோம், இதுக்கு மேலே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் தரணும், இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரெயின் பண்ணணும், நாங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் யூஸ்வலாக கிட்ஸ் அப்படி தான், வீட்டில் நல்லா பேசுவாங்க, வெளியில் போனோம்னா ஒரு சில பேர் ஷை ஆயிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். காரில் உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு போகலாம். நாங்கள் 2 பேரும் காலையில் சாப்பிடல, இவரும் நானும். ஸோ அப்படியே ஏதாச்சும் டிஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே சரி ஏற்காடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எதுவுமே ரெடி ஆகலைங்க. ரேஹான் அப்படியே ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட வந்துட்டு வண்டியில் உட்கார வச்சாச்சு. நானுமே ஜஸ்ட் அப்படியே தான் ரெடியானேன். அவருமே ஒரு டிஷர்ட்டும் கீழே ஒரு லோயர் தான் போட்டிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். போயிட்டு போகிற வழியிலே வந்து ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சும்மா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி குலாப் ஜாமுன், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வடைலாம் சாப்பிட்டோம், தயிர் வடை. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஏறணும். ஸோ அப்படியே லஞ்ச் டைமும் வந்துருச்சு. நாங்கள் ஏற்காடுக்கு மேலே ஏறும் போதே லேக் கிட்ட அந்த ஒண்டி கடைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்துட்டு எப்பயுமே ஒரு இடத்துல நாங்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அங்கே தான் சாப்பிடுவோம். அது ஒன்று தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஹலால் அங்கே இருக்குது. மற்றது நிறையா இருக்குது, நாங்கள் வேறு எங்கேயும் ட்ரை பண்ணதில்லை. அங்கே சுமாராக தான் இருக்கும், பட் சேஃபர் சைடு அது தெரிஞ்சவங்க கடை ஹலால் அப்படின்றனால நாங்கள் அங்கே தான் வந்துட்டு வாங்குவோம். குஷ்காவும் எக்கை வாங்கிட்டு கொஞ்சம் ஜூஸ், பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் கீழேருந்து வாட்டர் பாட்டில் எதுவுமே பிளானே இல்லாதனால சரி ஒரு 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி ஷேர்வான் ஹில்ஸ்க்கு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி ஏற்காடை நாங்கள் இந்த அளவுக்கு அனல் அடிக்கிற மாதிரி பார்த்ததே இல்லை. ஈவன் நாங்கள் போன அந்த பாத் ஃபுல்லாகவே மரம் எல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. வெறும் குச்சி தான் இருந்துச்சு மரத்தில், அந்த பிரான்ச்சஸ் மட்டும்தான் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அவ்வளோ வெயில் இந்த டைம். ஆன் தி வேல இந்த ஆரஞ்சு பார்த்தோம். ஏற்காடோட ஆரஞ்சு பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, அதுக்கு முன்னாடி நாள், நாங்கள் போனதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட் இருக்குது ஏற்காடில். நான் ஆல்ரெடி ரிவ்யூ கூட போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ அந்த ரிசார்ட்டோட உடன் வில்லாஸ் வந்துட்டு ஓப்பனிங் செரிமனிக்காக எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க சாட்டர்டே. ஸோ நாங்கள் போனது சண்டே. ஸோ சாட்டர்டே வந்துட்டு எங்களால் போக முடியல, பர்சனல் ஒரு ஒர்க் இருந்ததுன்னு சொல்லிட்டு போக முடியல. ஸோ அப்படியே அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் ஹோட்டலோட அங்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவர். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால சரி போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ரெடியாகவே இல்லை, எப்படிடா போகிறதுன்னு பார்த்தோம். சரி அப்படியே ஜஸ்ட் சும்மா தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அவங்க காங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க புதுசாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் லாஸ்ட் டைம் போனதை விட இந்த டைம் இன்னும் நிறைய ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த உடன் வில்லாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஜிம் செட்டப் இருக்குது. அவங்க இதுலேயே ப்ரீமியம் வில்லாஸ், செப்பரேட் வில்லாஸ் அண்ட் தென் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ்லாம் இருக்குது. வீக் டேஸ்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2500 அந்த மாதிரி ரேஞ்சிங்கில் தான் வந்துட்டு ரிசார்ட்ஸ் லைக் ரூம்ஸ், ப்ரீமியம் ரூம்ஸே அவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதோட டீட்டெயில் வீடியோ நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீலாக கூட போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கூட கீழே அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ எங்களுக்கு அவங்களோட இது பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிம் செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐம் ஸோ சாரி, எனக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த விலாக்லாம் பேசினால டக்குன்னு வார்த்தை வரமாட்டிருக்கு பழைய மாதிரி. ஸோ போக போக வீடியோஸில் இன்ஷால்லா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இவங்களோட ஜிம் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இங்கே வந்து போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் ஏதாச்சும் நீங்கள் ஃப்ரீ
ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணணும் உங்களோட ஃபேமிலியோட அப்படின்னா நீங்கள் இங்கே போகலாம். குழந்தைங்களும் ஒரு இடத்துல சேஃபாக ஒரு க்ளோஸ் டோரில் வந்துட்டு விளையாட விட்டுடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்களோட இந்த செட்டப். ஸோ அப்படியே வந்துட்டு இவங்களோட உடன் விலாஸை காமிக்கிறேன், அப்படியே செக் பண்ணி பாருங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாங்கள் பிளான் பண்ணாமல் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா தான் அது பர்ஃபெக்டாக அமையும். ஈவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் பட் ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும். நாங்கள் பிளான் பண்ணி இதெல்லாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ஸ்கெடியூல் போட்டோம்னா கண்டிப்பாக எதுவுமே அந்த ஒரு 100%ல் ஒரு 10% கூட நடக்கவே நடக்காது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அன்பிளான்டாக பண்ணுற ட்ரிப்பும் சரி, சும்மா ஒரு சின்ன ஒரு பிளானும் சரி, அவுட்டிங்கும் சரி, அந்த மாதிரி அன்பிளான்டாக போகும்போது நம்ம நினைச்சதோட இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு அங்கே இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நாங்கள் அவங்கள பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த உடன் வில்லாவோட லுக். உள்ளே போய் பார்த்தா மாஷாலா அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நான் அப்படியே உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உடன் வில்லாஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி, விளையாடுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் போனோம், ஏதாவது பார்க் கூட்டு போனோம் அப்படின்னா கூட பசங்க வந்துட்டு சேஃபாக இருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த அளவுக்கு இங்கே உள்ளாரே எல்லாமே நீட்டாக வந்துட்டு பசங்களுக்கு ஒரு ரிசார்ட்டில் தங்கும் போது எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எற்காடில் நான் இது எங்கேயுமே பார்த்ததில்ல, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. பட் இவங்களோட இந்த ரிசார்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான், கிட்ஸ் இந்த விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா விடவா செய்வாங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே அந்த வெயிலே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டோட்டலாக ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அப்படியே இந்த உடன் வில்லாஸை பார்க்க போனோம். ஸோ இவங்களோட இந்த ஹோட்டல் ஃப்ரைடே இன்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன் வில்லாஸ் வந்துட்டு ரம்ஜானுக்கு அப்புறமா தான் வந்துட்டு புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட இந்த வில்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலீஃப், லாம், மீம், நூன், வாவ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உடன் வில்லாக்குமே ஒரு ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தீமில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், அதுலேயே ஒரு ரூம் இருக்குது. அண்ட் அந்த விண்டோ இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரீன் வழியாக போனீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி ஒரு வெளியில் அப்படியே நேச்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். 2 டேபிள்ஸ் போட்டு சீட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரூமே இப்போ அலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடன் வில்லால இந்த மாதிரி எல்லோ தீம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போனோம்னா அங்கேயும் ஒரு பெட் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியாக ஒரு 4 பேர் தங்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தி பெஸ்ட் உடன் வில்லா இன் ஏற்காடு அப்படின்னு நான் இதை மட்டும்தான் சொல்லுவேன். அப்படியே ரூமுக்கு வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிற்று கட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு தீமில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அட்ராக்டிவான கலர் ரெட் கலருங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ரூம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வில்லாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லாம். இவங்களோட இந்த ஐடியா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அலீஃப், லாம், மீமுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கேட்கும் போதே. ஸோ இது பாருங்கள் ராயலாக இருக்குல்ல ரெட் கலர். ஸோ அதே மாதிரி மீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலரில் வந்துட்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, அந்த இன்டீரியர் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ ராயலான ஒரு லுக். காஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி புக்கிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ எதுவும் புக்கிங்ஸ் இந்த வில்லாஸ்க்கு எடுக்கலாம் அவங்க. நான் எதுக்கும் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் செம்மையாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு வெளியில் வரவே மனசு இல்லை. ஈவன் அந்த ஃபேன் கூட பாருங்களேன், அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி கலர் தீமில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டு இன்ஷால்லா நாங்கள் ரம்ஜான் முடிஞ்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வந்துட்டோம். லேக் கிட்ட வரும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்டர்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த பிளான்ட்ஸ் என்னமோ தெரியல, ஒரு கிரேசியாட்டம் ஆயிடுச்சு வாங்குறது. ஸோ இது ஒன்று பான்சாய் பிளான்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது ஆர்டிஃபிஷியல் தான், வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஆன் தி வேல பசிக்குமே பசங்களுக்குன்னு சொல்லிட்டு பஜ்ஜி, பிரெட் ஆம்லேட்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஏற்காடு வந்து நான் டீ குடிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஏற்காடு என்ட்ரு ஆகும்போதே டீ கடை எங்கடா இருக்குது அப்படின்னு தேடிட்டே தான் போவேன். என்னமோ தெரியல, அந்த கிளைமேட்டுக்கு அந்த டீ குடிக்கணும் அப்படின்ற ஒரு மனசே வரல. ஸோ ஒரு 7:30க்குலாம் வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பசங்களை மறுபடியும் அம்மா வீட்டில் விட்டுட்டு ரம்ஜானுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போவே வாங்கிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அம்மா வீட்டில் விட்டுட்டு டிமார்ட்க்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். ஸோ நியூவாக இந்த ஷார்ட் கிளாஸ்லாம் வந்திருந்தது, இது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்ற நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்க்கு நம்ம ஒன்று தான் வாங்க போவோம், ஆனால் வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு 2 பை 4 பையாக வந்துட்டு தூக்கிட்டு வரோம். அந்த மாதிரி நீங்களும் என்ன மாதிரி ஒரு கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஷாப்பிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஈதுக்கு நிறைய வீடியோஸ் வரப்போகுது ப்ரிப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி vlogsக்கு நம்மளோட சேனல் மெஹூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது see you all in the next video until then bye bye take care and thanks for watching